கடவுளே அஜித் ஃபேவரட் சீனா ஃபேவரட் சீன்னா சீனா இருக்கு ப்ரோ. நல்லா விட்டு இருக்கு. நிறைய சீன்லாம் விட்டு இருக்கு. நிறைய சீன் நல்ல சீன்லாம் இருக்கு. அதான் அண்ணன் சீன் தான். அந்த அண்ணன் கேரக்டர் சீன் தான் பயங்கரம். எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா முடிச்சாங்க. வேற லெவல். டிவியில் பார்த்துட்டு தேட்டரில் பார்க்குறதவா, டிவியில் பார்த்துட்டு இதை தேட்டரில் பார்க்க முடியலன்னு கஷ்டப்பட்டு தேட்டர் வந்தோம் ப்ரோ. என்றைக்குமே தலை தான் ப்ரோ. நான் இந்த படம் முன்னாடி பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் ஹீரோ ஒன்று தான், வில்லனும் ஒன்று தான். பேசிக்காக நான் எல்லாரும் யூனிவர்சல் ஃபேன் தான். அஜித்னு வரும்போது ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவி நான் பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த டபுள் ஆக்ஷன் மூவினா ஓல்டில் வந்து தான். ஸோ நான் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து இந்த கட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தலை ஃபேனுன்னாவும் இந்த படம் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் ப்ரோ. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கில் அவர் வந்து இப்போ எப்படி நடிக்கிறாரு, விட்டு பார்த்தீங்கன்னா பட்னு ஒரு கேரக்டரில் இன்னொரு கேரக்டர் எப்படி ஜம்ப் ஆகிறாரோ அவரோட பழைய ஆக்டிங் ஸோ இப்போ அஜித் பண்ணியிருப்பார். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லே வேணாம் ப்ரோ. எப்போதுமே தலைக்கு வைப் இருக்க தான் செய்யணும். மெயினாக வந்து தலைக்காக மட்டும்தான். தலைக்காகவும் அப்புறமா எஸ்ஜே சூர்யாக்காகவும் மட்டும்தான். ஏன்னா இந்த படம் நிறைய வாட்டி நான் கேடிவியில் பார்த்துருக்கிறேன். ரீரிலீஸ்னோடே ஃபஸ்ட்டு புக்கிங்கே நான் பண்ணிட்டேன். நான் தலைக்காக வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு காதலுக்கு மரியாதை ஷோ இருக்குது வேறு. இப்போ வேறு நிறைய ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைப்படமே தீனா படம் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. தலையோட வைப்லாம் வேறு லெவல். அதுவும் சாங்லாம் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில்னா செம்ம வைப்பு உள்ள. நானே 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன்னு எனக்கே தான் இருக்குது. ஒரு வாட்டியும் வில்லன் அஜித்தை காட்டும் போதெல்லாம் போடுறாங்க செம்மையாக இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு தலையை தேட்டரில் பார்க்கலாம் தான் இருந்துச்சு. இல்லை இப்போ நிறைய படங்கள் ரீசெண்டாக வரல. இப்போ ரீரிலீஸ் பண்ணுறது எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்குது. ஆனால் புது படத்துக்குரிய மவுஸ் எதுவும் வராமல் போயிடும். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? எல்லாம் A+ண்ணா, என்ன பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி காம்போ எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா எஸ்ஜே சூர்யா சார் கூட பயங்கரமாக இந்த படம் ஹிட் ஆச்சு. ஆமாம், நான் அடுத்த தலையும் செம்மையாக பண்ணிருக்கேன். ஆமாம், அடுத்த தலை டூயல் ரோலில் ஒரு நைட்டு ஷேப் பண்ணாருன்னா பக்காவாக இருக்கும் இந்த படம். ஓகே, அதான் எதிர்பார்க்குறோம். நான் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஏற்கனவே பார்த்த படம் தான். அந்த ஃபீல் தருமா, புதுசாக பார்க்குற ஃபீல் தருமான்னு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அதுவும் அஜித்தை பார்க்கும்போது சிம்ரனு ஜோதிகா பார்க்குறவரோடலாம் அஜித்தை தான் ப்ரோ நாங்களாம் நல்லா ரசித்தோம். அவ்வளோ செம்மையாக இருந்தார் ப்ரோ. சூப்பராக இருந்தார் ப்ரோ படத்தில். இந்த படம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சா ப்ரோ? நெகட்டிவ் ஷேடு தான். உள்ளே வந்து பாருங்கள், வாலி படம் வந்து பாருங்கள். இப்போலாம் புது படம் என்ன எடுக்கிறானுங்க, அங்கே பாருங்கள், நெகட்டிவ் ஷேடை பாருங்கள். செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி நடிப்பே இப்போ முடிஞ்ச முடியாது ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. ஏன்னா சிவா தேவான்ற 2 கேரக்டர் இருக்கும். நான் சிவாவோட தேவாவுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக போகும் ஜாலியாக. செகண்ட் ஹாஃப் தான் தேவோட என்ட்ரி. அந்த இன்டர்வெல்லே வந்து தேவோட இதுதான் ப்ரோ. அது அல்டிமேட் ப்ரோ. நான் மறக்கவே மாட்டேன். இது வாலி நான் நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ தேட்டரில் பார்த்த வைப் வந்து செம. எல்லா சீனுமே ஃபேவரட் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான். அந்த தேவா அந்த சிம்ரன் அவங்க 2 பேர் தான் ப்ரோ படத்தில். சிம்ரன் மேம்லாம் இன்னும் அப்படி இருக்கிறாங்க. செம வைப். சாங்லாம் எல்லாமே வைப் தான் ப்ரோ. நான் அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த சாங் தான் ப்ரோ. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மியூசிக்காக இருக்கட்டும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா படத்துலேயே அவங்க 2 பேர் தான். அஜித் சார் அப்புறமா சிம்ரன் மேம் 2 பேரும் தான். படம் ஃபுல்லாகவே என்ஜாயபிள் தான். அது விவேக் சார் காமெடியும் நல்லா இருந்துச்சு. இப்போ விவேக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரீரிலீஸிங் நல்லா பண்ணால் இன்னும் நிறையா சூப்பராக இருக்கும்.